இன்னும் போறோம். என்ன சொல்ல போறாளோ? நம்ம பேரும் பத்தியே பார்க்க போறோம். என்ன சொன்னாலும் சத்தே. நில்லுங்கட்ட. இப்ப எங்க வந்தீங்க? என்னம்மா இப்படி கேக்குற? உன்னையும் என் பிள்ளையும் என் பேரும் பத்தியும் பார்த்துட்டு இல்லம்மா, எனக்கே உடம்புக்கு முடியலம்மா. இந்த மாதிரி என்னால ஏவேளவே என்னால பார்க்க முடியல. ரொம்ப மூச்சு திணறுதுமா. ரொம்ப தூரத்துக்கு நடக்க முடியல. காலெல்லாம் வலிக்குது. அதாம்மா இருக்க கொஞ்ச காலத்துக்குனாலும் இந்த பேரம்பிள்ளை உங்கள்கிட்ட இருந்து காலத்தை ஓட்டலாம வந்திருக்குமா. என்னது? எங்க கூட இங்க இருக்க போறீங்களா? ஏன் நீங்க உங்க சின்னம்மா கூட தானே இருந்தீங்க, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? அவன் மனுஷனாமா பொண்டாட்டி வச்ச கேட்டுக்கிட்டே நீ தனியா வெட்டி விட்டியாமா. நானாத்தாம்மா தனியா கஞ்சியாச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏத்த, நீங்க தானே என்னைய பொண்ணு பார்த்து உங்க மூத்த மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க சின்ன பையனுக்கு அதுவும் கடனை உடனே வாங்கி ஒரு வீடு கட்டி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அந்த கல்யாண கடனை கூட உங்களோட சேர்த்து எங்களையும் கடன் அடைக்க வச்சீங்க. ஆனா ஒரு சின்ன அண்ணன் தம்பி பிரச்சனைக்காக நீங்க உங்க மகனோட சேர்ந்துக்கிட்டு எங்களை அந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டீங்களே. அப்ப உங்க மனசாச்சு உறுத்தலையா? அது மட்டுமா, நான் ஆபரேஷன் பண்ணி படுத்திருந்தேனே, நீங்க யாராவது ஒருத்தர் வந்து என்னம்மா வேணும், எது வேணும், எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? ஆனா இப்ப உங்க சின்ன மகன் துரத்தி விட்டான்னு உடனே நீங்க போய் தனியா கஞ்சி வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கும் உங்க உடம்பு இப்ப ஒத்துழைக்கல அப்படின்னு எங்க கூட வந்து இருந்துலான்னு வந்திருக்கீங்களே. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இங்க பாருங்க, என்னாலலாம் உங்களை இங்க வச்சு பாத்துட்டு இருக்க முடியாது. எந்திரிங்க, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. உங்க பையன் வரதுக்குள்ள வீட்டை விட்டு போங்க. அத்த அத்த, என்னத்த வந்து இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்கத்த, உள்ள வாங்க, வீட்டுக்கு வாங்க. வாங்கத்த, உட்காருங்க. ஏத்த, உங்க சின்ன மகன் மருமகன் எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஏமா, என் மேல உனக்கு சின்ன கோவம் கூட வரலையாம்மா? எதுக்கத்த கோவப்படணும்? நானே உனக்கு அவ்வளவு கொடுமை பண்ணிருக்கேனேம்மா. அத்த, போனதெல்லாம் விட்டுருங்கத்த. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசணும்? சரிங்கத்த, நீங்க ஏன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அசதியா தெரிறீங்க? இதுக்கே ஒண்ணும் முடியாம வருதுமா. ஏத்த, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. வயசான காலத்துல நீங்க ஏத்த போய் தனியா சாப்பாடாக்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பேசாம நீங்க எங்களோடய இருந்துக்கலாம்ல. நான் உங்களை நல்லா பாத்துக்குருவேன்.